எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. இது உடையிற வளையிலே வந்து கிலோ வந்து 4000 ரூபாய்க்கு எடுப்பாங்க எங்களுக்கு கிலோ கணக்கு. ஏன்னா இதுல இருக்கிற வெள்ளியை மறுபடியும் எடுத்து மறுபடியும் வளையல்ல போடுவாங்க. இது ஒரு மாதிரி மேல மேல ஏதோ ஆமா, அதாவது கிறிஸ்டல் வளையல் சொல்லுவாங்க. இது ரெயின் டிராப் பேரு. ரெயின் டிராப். ஆமா, இந்த வளையல தேடி வரவதாம வெளிநாட்டுல இருந்து வராங்க. எந்த ஊர்ல இருந்து வருது அந்த ஊர்ல இருந்து எனக்கு ஆர்டர் வருதுன்னா பாத்துங்க. ஆரம்பத்துல 5 ரூபாயில இருந்து இருந்தது, இப்ப வந்து 20 ரூபாயில இருந்து வச்சிருக்கு. நமக்கு 2000 ரூபாய் வரைக்கும் இருக்கு வளையல் ஒரு டசனு. பாருங்க, சத்தம் கேக்குதுங்களா? இந்த சத்தத்தை கேட்கும்போது நமக்கு என்னதான் ஒரு மைண்ட் டிஸ்டர்பா இருந்தாலும் வளையல்லாம் சிரிக்கிற மாதிரி. நான் உங்க ஹர்ஷா. சோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம்பரம் வெஸ்ட். அங்கதான் இருக்கும். தாம்பரம்ல என்னடா பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா வளையோசை அம்மாச்சி அவங்களோட வளையல் கடையில தான் இருக்கும். அவங்க ஏகப்பட்ட வளையல் கொடுத்துட்டு இருக்காங்க எக்கச்சக்கமான பெண்களுக்கு. அதுலயும் முக்கியமா கல்யாண வளையல், சீமந்த வளையல்லாம் அவங்க கையாலே வாங்கிட்டு போறதுக்காக வேற வேற நாட்டுல இருந்தெல்லாம் பெண்கள் வந்து அவங்கள பார்த்து வாங்கிட்டு போறாங்கன்னு கேள்விப்பட்டோம். என்னென்ன விதமான டிசைன்ஸ் வச்சிருக்காங்க, என்ன மாதிரி வளையல்லாம் இருக்கு அப்படின்னு போய் அவங்க கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். பார்க்கவே அப்படியே ஒரு அம்மன் சிலை மாதிரி ஜொலிக்கிறீங்களே. எப்பவுமே இப்படிதான் இருப்பீங்களா? எப்பவுமே இப்படிதான்மா. நீங்க எந்த நேரம் வந்து என்ன எழுப்பினாலும் இப்படிதான் இருப்பேன். தூக்கத்துல இருந்து எழுப்பினா கூட இப்படியேதான் இருப்பேன். அந்த மாத்திரத்தெல்லாம் நமக்கு இல்லவா, அப்படியேதான். இந்த மேக்கப் அதெல்லாம் போட்டுக்க. மேக்கப்லாம் இல்லம்மா, நானு வெறும் மஞ்சள் தான். மஞ்சள் குங்குமம் தான். அதுதான். அது உங்க கையில தான் வளையல் வாங்கிட்டு போகணும்னே பெண்கள் வராங்களாமே, அது என்னது? நான் என்னமா பண்ணுவேன், எல்லாரும் ஒரு சென்டிமெண்ட் பாக்குறாங்க. ரெண்டாவது வீடியோல பாத்துட்டு அந்த அம்மா கிட்ட வாங்கணும்னு மனசுக்குள்ள குழந்தைங்க ஆசை, எல்லாருக்கும் ஆசை. இந்த ஊர் இல்லாம பல நாட்டுல இருந்தும் வராங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காது. கொடுக்கும் போதே நான் சந்தோஷமா வரேன். இவ்வளவு அழகாக காரணமும் அதுதான். ஏன்னா எல்லாரும் என்னை வந்து சொல்லும் போது அம்மா கையில வாங்கணும் அம்மா கையில வாங்கணும்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? மனசளவுல வரும்போது அது முகத்துல வெளிப்படுது. அவ்வளவுதான். நீங்க வந்துட்டு இன்னுமே அந்த காலத்தோட பாரம்பரியமான கண்ணாடி வளையல்கள் மட்டுமே வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுல நிறைய வெரைட்டி வச்சிருக்கிறதா நாங்க. கண்டிப்பா. ஏன் கண்ணாடி வளையல்? கண்ணாடி வளையல்னும் போதே உங்களுக்கு என்ன தோணும்? சத்தம் வரும். அதுதான் மெயினா தோணும். அந்த சத்தம்ன்றதே அது ஒரு இசைதான். அது அந்த சத்தத்துக்கு அடிமை நான் எப்பவுமே. எனக்கே வந்துட்டு ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கு வளையல் வந்து அவ்வளவு வளையல் போட்டுக்குமா, அழகா போட்டு. எனக்கு வந்து இப்ப பாத்துட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ நம்ம வியூவர்ஸ்க்கு என்னென்ன வளையல் இருக்குன்னு காமிச்சிடலாமா? வாங்க பாக்கலாம், வாங்க. நிறைய வளையல் இருக்கு. எந்த வளையல் சொல்லவும் முடியாது, ஏன்னா நிறைய வெரைட்டி இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்க, உங்களுக்கு கையில நானே உங்களுக்கு போட்டு விடுறேன் பாருங்க. இப்போ எனக்கு என்னன்னா இந்த வளையல்லாம் வந்துட்டு பாக்குறதுக்கு மெட்டல் வளையல் மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கு மெட்டல் மாதிரி இருக்குமா, ஆனா எல்லாமே கிளாஸ்மா. கிளாஸுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா வந்து அந்த பாருங்க, சத்தம் கேக்குதுங்களா? இந்த சத்தத்தை கேட்கும்போது நமக்கு என்னதான் ஒரு மைண்ட் டிஸ்டர்பா இருந்தாலும் அந்த சத்தம் கேட்கும்போது அதோடைய சந்தோஷம் வந்து நம்ம அந்த வளையல்லாம் சிரிக்கிற மாதிரி. இந்த சத்தம் வந்து ஆமா, நம்ம பெண்களோ ஆண்களோ குழந்தைகளோ எல்லாரும் கூட நம்ம குடும்பத்துல எப்படி நம்ம சிரிச்சு பேசுறோமோ அந்த மாதிரி வளையல் சத்தம். பாரு, கை காட்டுமா. நீ வேற சாரிலாம் அழகா தாவணி, அது பாவாடை தாவணி கட்டின்னு வந்திருக்க, வளையல் போடாம வந்திருக்கல. நான் அம்மா வந்தா நான் நிஜமா அதான் சொல்லுவேன், வளையல் போடாம எதுக்கு வெளியே போற? கண்டிப்பா கேட்பேன். கண்டிப்பா நான் கேட்பேம்மா. இப்ப எவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. வளையல் போட்டாலும் குழந்தைங்க குங்குமம் போட்டு வச்சாலும் அது ஒரு அழகுதான். பாரு, உன் கையே உனக்கு அழகா இருக்கு பாரு. அடுத்தவங்க சொல்றதோட மனசு முதல்ல நம்மளுக்கு சந்தோஷமாகிறதுக்கு காரணம் நம்மள நாமளே பெருமைப்படுத்திக்கிறது தான். கண்டிப்பா கண்டிப்பா நம்ம தான் நமக்கு எல்லாருக்கும் முன்னோடியா இருக்கணும். இப்ப எனக்கு என்னன்னா, எங்க இருந்தெல்லாம் நீங்க வளையல் எடுத்துட்டு வரீங்க? பல ஊர்மா, பல மாநிலமா, பயங்கரம். அதுக்கெல்லாம் எங்க வீட்டுக்கு அதமா போவாரு. நான்லாம் கடையில இருந்துங்கன்னு
இங்கே உட்காந்துட்டு உங்களை மாதிரி வரவங்களுக்கு சந்தோஷப்படுத்திட்டு இருப்பேன். அவர் வெளியெல்லாம் போயிட்டு வந்து எனக்கு வாங்கியாந்து கொடுத்து சந்தோஷப்படுத்துவாரு. இந்த பொருளை வளையலெல்லாம் வாங்கியாந்து கொடுத்து ரொம்ப ஒரு வளையலையும் பிரிச்சு பார்க்கும்போது நான் சந்தோஷமா பார்க்கறது அவர் சந்தோஷப்படுவாரு. நான் வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது எப்படி சந்தோஷப்படுறேன் அதே மாதிரி அவர் அந்த மாதிரி. சோ என்னென்ன மாதிரி ஒகேஷன்க்குலாம் வளையல் வாங்குறதுக்கு வராங்க? வாங்குறதுக்கு வந்து முதல்ல வந்து கோவில்ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம கோவிலுக்குன்னு வரும்போது நம்ம நார்மலா இந்த வளையல் இது கோவிலுக்குன்னா நார்மலா எல்லாருக்கும் நிறைய வளையல் கொடுப்பாங்க. இது இந்த சாமிக்கு கொடுக்குறது. இப்ப ஆடி விசேஷம் இல்லையா, ஆடி விசேஷத்துக்கு வந்து பெரும்பாலும் இந்த வளையல் கொடுப்பாங்க. இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுக்கலனாலும் 4 வளையல் கொடுத்தா கூட நிறைய பேர் கொடுக்கலாம். எல்லா ஃபேமிலிலையும் எடுத்து கொடுக்கலாம். இது என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாது. முன்னெல்லாம் என்னால முடியலம்மா அம்மனுக்கு ஒரு டசன் வளையல் வாங்கி வைக்கணும் அப்படிலாம் இப்ப கிடையவே கிடையாது. இங்க வாங்க அம்மாச்சி தர வளையல் கொண்டு போய் கொடுங்க, உங்களால முடிஞ்ச 4 பேர் கொடுங்கன்னு சொல்லி நானே கொடுத்து விடுவேன். இது வந்து டசன் வந்து 25 ரூபாயில இருந்து இப்ப ஆஃபர் போட்டிருக்கோம். இது வந்து மாலை வந்து 300 ரூபாமா. இது 300 ரூபாய் மாலை அப்படியே கொடுக்கலாம். உங்களை மாதிரி இருக்க பிள்ளைங்க ட்ரெஸ் மேட்ச் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கு கைகளை போட்டேன் இல்லையா, இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து வளகாப்புக்கு சீமந்தத்து பூ முடிக்க அது கேட்டா இதுல மிக்ஸ் பண்ணுவேன். இதெல்லாம் எவ்வளவுமா இருக்கும்? இது வந்து டசன் வந்து 150ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா, 100ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். விஐபில 100ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஸ்டார்டிங் வந்து 200 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும். இது 1000 ரூபாய் வரைக்கும் இல்ல 2000 வரைக்கும் வளையல் கண்ணாடி வளையலே இருக்கு. நிறைய வெரைட்டி இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிற வளையல் வந்து வெள்ளி கழிவுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த வளையல். ஆமா, வெள்ளி நம்ம நகை போடுறோம் இல்லையா, வெள்ளி பூஜை பாத்திரம் வாங்க, அதுல கழிவுன்னு ஒண்ணு வரும். எல்லா பொருளுக்குமே கழிவுன்னு வரும். தங்கத்துக்கு கூட கழிவு வரும். அந்த மாதிரி அந்த கழிவா வர வெள்ளி வந்து வளையல்ல போடுவாங்க. இது உடையிற வளையலே வந்து கிலோ வந்து 4000 ரூபாய்க்கு எடுப்பாங்க எங்ககிட்ட. உடையிற வளையலையே கிலோ கணக்கு. ஏன்னா இதுல இருக்கிற வெள்ளியை மறுபடியும் எடுத்து மறுபடியும் வளையல்ல போடுவாங்க. அதனாலதான் இந்த வெள்ளி கழிவு. இதெல்லாம் வந்து குஜராத் வளையலுமா. இது 4 வளையலா வர்றது. இது குஜராத் வளையல்னு சொல்லுவாங்க. இது ஸ்டார்டிங்ல இதுதான் நான் முத கொடுத்தனே நான். இது குஜராத். ஆமா, திக்கா இருக்கும். கண்ணாடி தான் இதுவும் கண்ணாடி தான். நல்லா இருக்கு இதெல்லாம் பார்க்க. ஆமா, இத கூட நீங்க செட்டிங் போடலாம். இப்போ நான் உனக்கு கையில போட்டேன் இல்லையா, இந்த வளையல் கூட இத போடலாம். ஆமா, இந்த மாதிரி வளையல்லாம் எவ்வளவுமா? இது 4 வளையல் 100 ரூபாய்மா. இது என்ன இப்போ கொலு வரப்போகுது இல்லையா, கொலுக்கு இதெல்லாம் காலி ஆயிடும். எனக்கு 4 வளையல் வாங்கி 2 வளையல் கொடுப்பாங்க. ஏன்னா கண்ணாடி இல்லையா, இது கண்டிப்பா எல்லாமே காலி ஆயிடும். சோ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஜிகு ஜிகுன்ட்டு ஸ்டோன் வச்சது அதெல்லாம் பிடிக்காது இல்லையா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிளெயினான வளையல் தான் இஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி வளையல்லாம் வேணும்னா இதெல்லாம் என்ன ரேஞ்ச்ல இருக்கு, யாரெல்லாம் இது எல்லாரும் முத நான் வளையல் கடை சின்ன கடை வச்சிருந்தேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கடையில இருந்து ஆரம்பிச்ச முதல் வியாபாரம் இதுதாம்மா. இந்த வளையல் வந்து நான் கையில இப்படிதான் போட்டு உட்காந்துருப்பேன். அப்போ ஃபேமஸ் ஆன வளையல் தான் இது. கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமஸ் ஆனது தான் இது. இந்த வளையலுக்கு இந்த வளையல் போடுவேன். ஓ, அழகா இருக்குல்ல. ஆமா, இப்படி போட்டு தான் நம்ம முன்னாடி கடையில உட்காருவோமா. இப்படிதான் உட்காருவோம் போட்டு. இந்த வளையல் ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குமா? சில்லுன்னு இருக்கும், எப்பவுமே சில்லுன்னு இருக்கும் இந்த வளையல். இங்க ஏசி அதனால கிடையாது. இல்ல எப்பவுமே இது சில்லுன்னு இருக்கும். கண்ணாடி வளையலுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. இதுல மேல வந்து இந்த எனாமல் இல்லாம இருக்கு இல்லையா, எனாமல் உள்ளது வந்து ஹீட் அது நெருப்புல செய்யறது. இது எனாமல் இல்லாம செய்யறது தண்ணியில போட்டுறணும். இதை வந்து டக்குன்னு தண்ணியில போடுவாங்க. இதை செஞ்ச உடனே இதுக்கும் அதுக்கு உள்ளது அதை வந்து தண்ணியில போட மாட்டாங்க. தண்ணியில் நெருப்புல போட்டு இதை தண்ணியில போட்டுருவாங்க. அதை தண்ணியில போட முடியாது. இதான் அதோடைய எஃபெக்ட். இதான் இதோட வித்தியாசம். ஆமா, வந்து யூஸ்வலா வளையல், அதுவும் கண்ணாடி வளையல்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கும். இந்த கோல்டு கலர்ல ஒரு எனாமல் போட்டிருக்கோம். அதனாலயே வந்து இப்போ இந்த ட்ரெண்ட்ல இருக்கிற பெண்ணுங்களுக்குலாம் அதை பிடிக்காது இல்லையா. ரொம்ப பெட்டல் வளையலுக்கு நம்ம உலகம் மாறினதுக்கு காரணமே அதுதான். ஆனா இந்த வளையல் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு எப்படி தோணுது இந்த வளையல பார்த்தா? பாக்குறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆசையா இருக்கா? ஆசையா. அதுதான் வேணும். இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த வளையலுடைய எஃபெக்ட நீங்க கையில எடுத்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இந்த வளையலுடைய எஃபெக்டே அதுதான். இது இந்தாங்க கையில பாருங்க. இது ஒரு மாதிரி மேல மேல ஏதோ. ஆமா, அதாவது கிறிஸ்டல் வளையல் சொல்லுவாங்க. இது ரெயின் டிராப் பேரு. ரெயின் டிராப். ஆமா, இந்த வளையல தேடி வரவங்க தாமா வெளிநாட்டுல இருந்து வராங்க. அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு இந்த வளையல். எந்த ஊர்ல இருந்து வருது அந்த ஊர்ல இருந்தே எனக்கு ஆர்டர் வருதுன்னா பாத்துங்க. எந்த ஊர்ல இருந்து வருது இது? இது ஃபிரோஜாபாத், டெல்லி. ஓ, டெல்லில இருந்து வருது இந்த வளையல். அப்போ நீங்க ரொம்ப மெனக்கெடுதல் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. இதுக்கு நல்லா நான் எஃபெக்ட் நிறைய போட்டு நாங்க கொண்டு வரோம் இதை. அண்ட் இது வந்த உடனே காலியும் ஆயிடுது உங்ககிட்ட. அதாம்மா, ஒரு நாளைக்கு வந்து 2000-3000 பாக்ஸ் வரும்மா. நைட்டு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 500 பாக்ஸ் தான் இருக்கும். அதுவும் கலர் எல்லாம் போயிடும். மறுநாளைக்கு கொடுக்கறதுக்கு இருக்காது.
மறுநாளைக்கு வரவங்க நைட்டு வரவங்களுக்கு நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லும் போது அவங்க முகமே வாடிடும். அதனால இப்போ வந்து 5000 10,000 பாக்ஸு 1,00,000 பாக்ஸ்லாம் ஆர்டர் வந்துட்டே இருக்கு, இறக்கிடுறோம். இந்த ரெயின் டிராப் வளையல் வந்துட்டு முக்கியமா வந்து நிறைய கர்ப்பிணி பெண்கள் தான் இதை கேட்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு 1000 பேர் வருவாங்க இங்க. பார்த்தோன்னே ஆசையா இருக்குல்ல இந்த வளையல் பார்க்கவே. சோ அவங்களுக்கு உங்க கையாலேயே அந்த செட்டிங் போட்டு வாங்கணும்னு ஆசையா இருக்கும். சோ இன்னைக்கு எங்களுக்காக ஒரு செட்டிங் சீமந்த வளையல் போட்டு கண்டிப்பா போடலாமா? ஸோ நம்ம வந்துட்டு வளகாப்பு வளையல் என்னென்ன மாதிரிலாம் செட்டிங் போடலாம், மல்டி கலர்ல தான் போடணும், அந்த மாதிரி நீங்க நிறைய சொல்லிட்டீங்க, நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பட் கல்யாண வளையல் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் முகூர்த்த டைம்ல முகூர்த்த நாள் பார்த்து தான் வருவாங்க இல்லையா? கல்யாண வளையல் தனியா இருக்குமா வளையல்? ஓ, பழைய கல்யாண வளையல்னா இதுதான். இது பாருங்க, கோல்டு கலர்ல இதுதான் கல்யாண வளையல். ஏன் கல்யாணத்துக்கு இந்த வளையல் தான் போட்டாங்க. ஓ அப்படியா? இதுதான் பாரம்பரியமா கல்யாண வளையல். இப்போ இந்த கல்யாண வளையல்ல சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த ரெயின் டிராப் வளையிலே பச்சை சகப்பை கலந்துட்டா நல்லா அழகா இருக்கும் இதுல. ஆமா, இதே வளையிலே பச்சை சகப்பு கலந்து. இந்த கோல்டு கலர் தான் கல்யாண வளையல். இதுதான், இதுலயே பச்சை சகப்பு. நாட்டு வளையல் காட்டுறோம் பாத்தீங்களா? நாட்டு வளையல் காட்டுறாங்க இங்க. இது வந்து நாட்டு கல்யாண வளையல். இதுதான் பாரம்பரியமா நம்ம பழைய முன்னோர்கள்லாம் வந்து கோயில் எல்லாம் விற்பாங்க. அந்த வளையல் இல்ல, இது அதை விட குவாலிட்டி நல்லா இருக்கும். இங்க பாருங்க. ஓ, இது வந்து முகூர்த்த வளையல். இது வந்துட்டு எனாமல், அந்த கோல்டு எனாமல் அப்படியே இருக்கிற வளையல் இது. இதெல்லாம் வந்து இன்னமும் வந்து கல்யாணத்துக்கும் யூஸ் பண்றாங்க, சீமந்தத்துக்கும் யூஸ் பண்றாங்க. இந்த வளையல் சீமந்தத்துக்குன்றது 9 கலர் வரும். இந்த பாருங்க, இந்த காட்டுறோம். இதுல 9 கலர் வரும். இது சீமந்தத்துக்கு. சீமந்தம்னாலே அப்ப கலர் 9 கலர், 9 கலர் தான். 9 மாசத்துக்கு 9 மாசத்துக்கு. 5ஆம் மாசம்னா 5 கலர், 7ஆம் மாசம்னா 7 கலர். அப்படிதான். இதுவும் முகூர்த்த வளையல் தான். இது கூட இது கலந்து போடலாம். ஓ, முகூர்த்த வளையலே பாத்தீங்கன்னா கோல்டுலயே உள்ளுக்குள்ளதான் அந்த கலர் தெரியுது, வெளியில அந்த கலரே தெரியல, கோல்டு தான் தெரியுது. சோ பாக்குறதுக்கு அப்படியே மெட்டல் பேங்கிள் மாதிரி இருக்கு இந்த வளையல்லாம் பார்த்தா. இது வந்து டைமண்ட் கட்டிங் சொல்லுவோம். இது வந்து ஆமா, கட்டிங் வந்து டைமண்ட் ஒரு மாதிரியா இருக்கும், நல்லா பளிச்சுன்னு தெரியும். அது இதுவும் ஒரு விதமான கட்டிங் வளையலாம். இதோட ரேட்? இதெல்லாம் ரேட் வந்து 100 ரூபாய் தான்மா. 100 ரூபாய். ஆமா, அப்ப வந்து 100 ரூபான்றது அதிக விலையா இருந்தது. இப்போ வந்து வாங்குறவங்க 100 ரூபாய் வளையல்ன்றது நார்மல் ஆயிடுச்சுமா. முன்னால 100 ரூபாய் வளையல் அந்த கடை, சின்ன கடை சொன்னேன் இல்லையா, சின்ன கடைனா ஞாபகம் வருது. இங்க பாருங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் எந்த கடையில உட்காந்தேன்னு பாருங்க. ஒருத்தர் எனக்கு கிஃப்ட் பண்ணாரு இப்பதான் போன மாசம். இதுதான் 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடை தான். கை ஃபுல்லா அந்த பச்சை சோப்பு தான் போட்டிருப்பேன். ஒரே ஒரு தாலி கயிறு கருப்பு பண்ணி தான் கட்டியிருப்பேன். இப்ப எடுத்து அந்த கொடுத்தாரு இந்த கிஃப்ட் எனக்கு ஒருத்தர். அழகா இருக்கு. ஆமா, 25 வருஷத்துக்கு மஞ்சள் குங்குமம் வளையல். இதுதான் என்னுடைய முதல் இது. மஞ்சள் குங்குமத்தை வச்சு வளர முடியும். 1 கிலோ மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு குடும்பத்தையே காப்பாத்தலாம் கண்டிப்பா. அதுக்கு முன்னோடி, அதுக்கு உதாரணம் நானே தான். நீங்களே தான் இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. சோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வளையல வந்து நம்ம பாத்துடலாம். அதாவது செலிபிரிட்டிஸ், பாலிவுட், காலிவுட், மாலிவுட்னு எல்லா இடத்துலயுமே போடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளெயின் வளையல். அவங்களோட புடவைக்கு மேட்சிங்கா, இல்ல சம்டைம்ஸ் வந்துட்டு மாடர்ன் ட்ரெஸ்க்கு கூட கண்ணாடி வளையல். ஆமா, பச்சை வளையலுக்கு மட்டும் போடுவாங்க, சிகப்பு மட்டும் போடுவாங்க, கருப்பு மட்டும் போடுவாங்க. சோ அந்த மாதிரி வளையல் தான் இங்க நிறைய இருக்கும். சோ அத பத்தி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து கண்டிப்பா இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லியே தான் ஆகணும். இதெல்லாம் வந்து பாரம்பரியமா வந்து வரல, இப்போ வந்து ட்ரெண்ட்லி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். பாரம்பரியம் வளையல்ன்றது அது மட்டும்தான். இதுதான் வந்து பாரம்பரியமான வளையல், ஆனா இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு. ஆமா, இப்போ சாதாரணமா எல்லா மக்களும் வாங்கக்கூடிய வளையல் இது. இது எவ்வளவுமா இதெல்லாம்? இது வந்து சைஸுக்கு விஷயமா. இது வந்து 212, 100 ரூபாய் டசனு. இதுலயே வந்து 20 ரூபாய்ல இருந்து இருக்கும். கம்மி பட்ஜெட்ல இருந்தே இருக்கும். ஸ்டார்டிங் வந்து எல்லாரும் சைஸ் 2 4 2 6 அது வந்து 30 ரூபாய். 30 ரூபாய் தான். 30 ரூபாய் ஒரு டசன் 30 ரூபாய். சோ அம்மாச்சி கடையில எந்த ரேஞ்ச்ல இருந்து வளையல் ஸ்டார்ட் ஆகுது? நம்ம கடையில வந்து 20 ரூபாய்ல இருந்து இப்ப இருக்குமா. ஆரம்பத்துல 5 ரூபாய்ல இருந்து இருந்தது, இப்போ வந்து 20 ரூபாய்ல இருந்து வச்சிருக்கு. 20 ரூபான்றது நார்மல் வளையல். அது கடைசி எவ்வளவு தூரம் வரைக்கும் இருக்கு? அது வந்து நமக்கு 2000 ரூபாய் வரைக்கும் இருக்கு வளையல், ஒரு டசனு. அந்த 2000 ரூபாய் ஒரு டசன். இப்ப அது அந்த வளையல் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். இப்ப 2 3 பேர் கேட்டிருக்காங்க. அதுதான் ஓகே. நாங்களாம் வாங்கி போட மாட்டோமான்னு கேட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலா வர வேண்டிய வளையலுமா, கொடுத்தா நிறைய பல்கா ஆர்டர் கொடுக்கணும். அதெல்லாம்
இப்போ 10 டசன் 20 டசன்லாம் ஆர்டர் கொடுக்க முடியாது, லட்சக்கணக்கில் கொடுக்கணும். இது வந்து 400 ரூபா ஒரு டசன். இது 400 ரூபால இருந்து செட்டிங் போடும்போது ஒரு செட்டிங் போடும்போது 2000 ரூபாய்க்கு வந்துடும். ஒரு 4 டசன். ஆமா, நிறைய டிசைன் கலக்கணும். அதுல டிசைன் கலக்கும் போது வரும். இதை பாருங்க, இந்த வளையலுக்கு இந்த வளையல் செட்டிங் போடுவேன். இது பாருங்க, ஒண்ணுமே இல்லை. இந்த வளையல் நார்மலா தெரியுது உங்களுக்கு. இது கூட இன்னும் 3 ரகம் போடுவேன். சோ இதுவே அப்படியே பயங்கர கிராண்டா இருக்கும். இந்த வளையலெல்லாம் கூட நீங்க இது வந்து 1000 ரூபாய், இது 2 வளையல். சோ அதனால இதோட சேர்த்து ரொம்ப அழகா. ஆமா, இப்ப நான் போட்டிருக்கதே இது பாரு, கோல்டுக்கு நடுவில் இது ஒன்று போட்டிருக்கேன். நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு அழகா இருக்கா. இந்த மாதிரி நிறைய இது கூட இன்னும் ஒரு 2-3 வகை கலந்து இந்த செட்டிங் போடும்போது அந்த வளையலுடைய எஃபெக்ட் வந்து 2500 ரூபா வந்துடும். அந்த மாதிரி தான். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம வளையோசை அம்மாச்சி அவங்களோட சேர்ந்து அவங்க வளையல் கடையை மட்டும் பார்க்காம அவங்க வந்துட்டு ஒரு பெண்மணியா நம்ம அம்மா மாதிரி, நம்ம உறவினர் மாதிரி நம்மளை கூப்பிட்டு வரவேற்று உட்கார வச்சு நம்மள வந்து சாப்பிட்டியான்னு கேட்டு நம்மளுக்கு இப்போ எந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல இருக்கும், கல்யாணம் பண்ணிட்டு போறோமா இல்லை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறக்கிறது இருக்கான்ட்டு ஆசையா பேசி நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஆசையா வளையல் போட்டு விடுறாங்க. எல்லாருக்கும் வளையல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க ரொம்ப அழகா கைப்பிடிச்சிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நீங்க சேஸ்வாக் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வளையோசை அம்மாச்சியோட இத்தனை வளையல் பார்த்தோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நாங்க ஹர்ஷா. பாய். நன்றி. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி பெருமை மிக ஆடி.